ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம், அனைத்துமே எப்படி இருக்கும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் 2 விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷமுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயாம் அப்படின்றத சேர்த்திக்கங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம், கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் நீங்கள் 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான வளங்களும் பெற முடியும் நண்பர்களே. அந்த 2 சிம்பிளான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் மன உறுதி உங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிறத இதன் மூலமா நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. உங்க வாழ்க்கையில நீங்க உயரத்தை அடைவதற்கு முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க. அது உங்க வாழ்க்கையில இன்னிலிருந்து கடைபிடிக்க ஆரம்பிங்க. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்காதீங்க. இந்த 2 சிம்பிளான ட்ரிக்ஸ் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்துங்கிறத சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 23ஆம் நாள் 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மாலை 4:35 முதல் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வருகிறாருங்க. அது வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 4:35 மாலைக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் 8ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். எனவே முக்கியமான சில வேலைகள், அதாவது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள், செலவுகள் எல்லாத்தையுமே காலை நேரத்திலேயே நீங்கள் முடித்து விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. இப்பொழுது நீங்கள் அவசியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னா மாலை நேரத்திற்குள்ள முடிச்சுட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கல்வியில் இருக்குங்க. தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கும் உங்களது வியாபாரம் மிகச்சிறந்த வகையில் வளரக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் ஏற்படுங்க. இன்றைய தினம் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது டிசைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மாலை 4 மணிக்குள்ள முடிச்சிடுங்க நண்பர்களே. நல்ல நல்ல விஷயங்களையும் உங்களது மனம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். எனவே நீங்கள் கவலை இல்லாமல் இன்றைய தினம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். இன்றைய தினம் 4 விஷயங்களை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் சிறப்பாக கடக்க முடியும் நண்பர்களே. அந்த 4 விஷயம் என்னங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வெளிப்படையான குணநலன் மூலமாக கண்டிப்பாக பலருடைய நம்பிக்கையை பெற முடியுங்க. நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் நடந்தக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிய இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் இப்பொழுது எதிரிகள் எல்லாமே விலகி செல்லக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. தவறி போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சிறப்பாகவே அமையும் நண்பர்களே. எனவே சந்தோஷமான ஒரு நாளை இன்னைக்கு அமையும். நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆனால் 4 மணிக்குள்ள எல்லா காரியங்களும் முடிச்சிருங்க நண்பர்களே. இப்பொழுது மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த தேர்வாக இருந்தாலும் சரி நல்ல ஆர்வமாக கலந்துக்குவீங்க. ராசியை 3 கிரகம் பார்க்கறதுனால ஆரோக்கியம் வேற லெவலில் இன்னைக்கு சூப்பராகவே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய மனநிலையும் தெளிவாகும். எனவே உடல் பலம், மனபலம் எல்லாமே இன்னைக்கு சூப்பராகவே அமையும். நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் நண்பர்கள் உதவிகள் மூலமாக உங்களது காரியங்களில் நல்ல அனுகூலங்கள் ஏற்படுங்க. சில இடங்களில் நீங்கள் செல்வாக்கோடு நீங்கள் நடந்தக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் 4 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராசை, கோபம் மற்றும்
உங்களுடைய பேச்சுகளில் கவனம் போன்றவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் எந்த விதமான முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மாலை 4 மணிக்குள்ளே எடுக்கிறது நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. ஸோ அந்த 4 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும். காதல் வாழ்க்கையும் இன்றைய தினம் அதே போல் தான். இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் அதிலேயும் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. காதல் வாழ்க்கையில் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு எது இல்லை அப்படின்னாலும் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. திடீர்னு சில ரொமான்டிக் அனுபவம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் இன்னைக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் பற்றி உங்கள் மனம் கவர்ந்த காதலரிடம் நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக கூறி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் நீங்கள் உங்களது வாலிப பருவத்தில் செய்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இல்லற வாழ்க்கையில் அமையுதுங்க. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மிக மிக சூப்பராக அமையும். இன்றைய தினம் கட்டுமான வேலை மேற்கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது வேலை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யறதுக்கு இன்னைக்கு உகந்த நாளுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பணம், நீங்கள் சேவிங் செய்யக்கூடிய பணத்தை நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் தகுந்த ஆலோசனையின் பேரில் நீங்கள் டீப்பான நாலேஜ் ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் முதலீடு செய்யலாம். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக லாபங்கள் உண்டு. இன்றைய தினம் உடனடியாக உங்கள் குடும்ப கடமைகளை நீங்கள் கவனிச்சு ஆகணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அதை புறக்கணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சில மோசமான விளைவுகள் ஏற்படலாம். எனவே அதை தவிர்த்து விட நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் உங்களுடைய கடமைகள் என்னங்கிறது தெரிஞ்சு அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்திரம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ப்ரௌன் கலரையும் கிரே கலரையும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் நம்பர் 8ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நமது கன்னிக்குடி ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் சித்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வெளிப்படையாக நீங்கள் பழகுவீங்க. அதன் மூலமாக பலருடைய நம்பிக்கையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஓப்பனாக இருப்பீங்க. இன்றைய தினம் புதிய புதிய இடங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே. நம்பிக்கை நிறைந்த மகிழ்ச்சியான நாள். அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எளிதில் ஈட்ட முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு சில பொருட்கள் தொலைந்து போயிருக்கலாம். அது திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும். அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய எதிரிகள் விலகும் தருணம் இது. எனவே இன்றைய தினம் எதிரிகள் தொல்லை நீங்கும், மகிழ்ச்சியில் பெருகும் ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது. நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்கு கெத்து கூடும் நாளாக உங்களுக்கு அமைதுங்க. பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் நண்பர்கள் உதவியினால் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு. தொழிலில் கூட்டு தொழிலில் உங்கள் கூட்டாளியோட ஆதரவு மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கான நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.